கடந்த 1987ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான படம் நாயகன். இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இன்றளவும் ரசிகர்களால் கல்ட் கிளாசிக் என புகழப்படுகிறது. மும்பையில் நிழலுக தாதாவாக இருந்த வரதராஜனின் முதலியாரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட இந்த படம் உருவானதாக கூறப்படுகிறது. மும்பையின் தாராவி பகுதிகளில் வசிக்கும் கமல் அந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கான பிரச்சினைகள் உள்ளிட்ட விவகாரங்களில் தலையிட்டு தீர்த்து வைப்பார். சட்டவிரோத தொழில்களால் அவர் அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருப்பார். இந்த படத்தில் கமலின் மகளாக சாருலதா கதாபாத்திரத்தில் நடிகை கார்த்திகா நடித்திருப்பார். ஏன்பா ஏன் என்று அவர் தன் தந்தையிடம் பேசும் அந்த காட்சி இன்னும் ரசிகர்களின் ஃபேவரட். அவர் ஜனகராஜின் கன்னத்தில் அறைவதும் அடுத்த நொடியே கமல் கார்த்திகாவின் கன்னத்தில் அறைவதுமாக அந்த காட்சிகள் நீளும். நடிகை கார்த்திகாவை பொறுத்தவரை அவர் மலையாள நடிகை. 1979 தொடங்கி 1991 வரை மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வந்தார். 1988ஆம் ஆண்டு அவர் சுனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் சில படங்களில் நடித்தவர் பின்பு திரைத்துறையிலிருந்து விலகினார். அவருக்கு விஷ்ணு என்ற மகன் இருக்கிறார். அவர் ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கிறார். இந்நிலையில் தங் லைஃப் படம் வெளியான நிலையில் நாயகன் படம் குறித்து பலரும் பேசி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை கார்த்திகா தற்பொழுது எப்படி இருக்கிறார் என்ற கேள்வியும் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. அவரது சமீபத்திய புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.